إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பாவமான கர்மங்கள் அனைத்தை விட்டும் தன்னை முற்றுமுழுதாக பாதுகாத்து அவைகளை விட்டும் விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சுகாதார திணைக்களத்தினூடாகவும் சமூக தொண்டர் நிறுவனங்களினூடாகவும் எங்களுக்கு பல வகையான அறிவுறுத்தல்களும் வழிகாட்டல்களும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தொற்று, இந்த கோவிடுடைய காலத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னொரு வழிகாட்டல்கள் ஜனாசாக்களுடைய வீடாக இருக்கலாம், திருமண இல்லங்களாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பங்களிலே வீடுகளிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், ஐவேளை தொழுகையாக இருக்கலாம், ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய தொழுகையாக இருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் என்னென்ன வழிமுறைகள், வழிகாட்டல்கள், அறிவுரைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் முற்று முழுதாக எடுத்து நடப்பதில்தான் என்னுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய ஆரோக்கியமும் எஞ்சி இருக்கிறது. எனவே ஒரு பயங்கரமான சூழலை எதிர்நோக்க நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வைத்தியசாலைகளில் இடமில்லை, வைத்தியசாலைகள் நிரம்பி வழிந்து இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் எங்களுக்கு பல வகையான செய்திகள் பல வட்டங்களினூடாக எங்களுடைய காதுகளை வந்து எட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் நாங்களே கொலை செய்து கொள்ளாமல் எங்களுடைய உயிரையும் பாதுகாத்து மற்றவருடைய உயிரையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பாதுகாப்பது எங்களுடைய ஒரு அடிப்படையான தார்மீக கடமைப்பாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான வழிகாட்டல்களையும் முற்று முழுதாக எடுத்து நடந்து கொள்ளும்படியாக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு புத்தி சொன்னார்கள். பிரபல்யமான ஹதீஸ், பலராலும் பல கட்டங்களில் பேசப்படக்கூடிய ஹதீஸ். அஸ்ஸஈது மன் உஇல பிகைரிஹி. உலகத்தில் சீதோவியான மனிதன் யார் தெரியுமா? நடந்தவைகளை கொண்டு படிப்பினை பெற்றுக்கொண்டவன். ஒரு விடயம் நடந்துவிட்டது, ஏதோ தவறுதலாக நடந்துவிட்டது, ஏதோ ஒரு கர்மம் குறையாக நடந்து முடிந்து விட்டது, அதை வைத்து மனிதன் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். இவனை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான புத்திசாலி, அவர் ஒரு சீதோவியான மனிதன். நடக்க வேண்டியவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் பாடம் படிக்க வேண்டிய நானும் நீங்களும் பாடம் படிக்காமல் இருந்து கொண்டே இருக்கின்றோம். அர்த்தம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு அந்த சீதோவித்தனம் என்பது எழுதப்படவில்லை. அந்த சீதோவித்தனத்தை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கின்றோம். இது ஒரு முஸ்லிம் ஷரீஃபுடைய பிரபல்யமான ஹதீஸ். அஸ்ஸஈது மன் உஇத பிகைரிஹி.
மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டது, அதனை வைத்து பாடம் படிக்கக்கூடியவன் தான் புத்திசாலி. நாங்கள் ஒரு கணம் யோசிப்போம். இந்த நாட்டில் இதுவரையில் இந்த கொரோனா, இந்த கோவிடின் காரணமாக வஃபாத்தானவர்களுடைய எண்ணிக்கை 4000 தாண்டுகிறது என்று சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரையில் ஓட்டமாவடி மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1200 தாண்டுகிறது. அதற்கு முன்னால் எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் 300 கிட்டத்தட்ட. அப்படியாக இருந்தால் ஒரு 1500 ஜனாசாக்கள் எங்களுடைய ஜனாசாக்கள். மரணித்தவர்கள் 4000 பேர் என்று சொன்னால் அதில் 1500 பேர் எங்களுடைய சகோதரர்கள், முஸ்லீம்கள், களிமா சொன்னவர்கள், என்னையும் உங்களையும் போன்று பள்ளிவாசல்களை அலங்கரித்தவர்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த அளவு இந்த நாட்டில் 10% தான் எங்களுடைய ஜனத்தொகை. நாங்கள் 10% தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய ஒரு தொகையினர் தான் எங்களுடைய பாப்புலேஷன். ஆனால் இறப்பு விகிதாசாரத்தை பார்க்கும் பொழுது 40 தாண்டுகிறது, 40% எட்டி பிடிக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புள்ளி விவரம், அப்படிப்பட்ட ஒரு அளவில் எங்களுடைய சகோதரர்கள் இறையடி சேருவதற்கு, வஃபாத்தாவதற்கு காரணங்கள் என்ன? அதை வைத்து நாங்கள் பாடம் படிக்க வேண்டும். அதனை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? இது எல்லா மட்டங்களிலும் பேசப்படுகிறது. முஸ்லிம்களுடைய ஹெல்த், முஸ்லிம்களுடைய ஆரோக்கியமான வாழ்வு, முஸ்லிம்களுடைய உணவு பழக்க வழக்கம், முஸ்லிம்கள் வைத்தியசாலைகளுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பணம். நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம், புத்திஜீவிகளே கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஆய்வு செய்ய வேண்டும், பாடம் படிக்க வேண்டும். ஏன், எதன் காரணமாக இவைகள் எங்களுக்கு ஏற்பட்டது? எதன் காரணமாக இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம்? வேற ஒருவரை பார்த்து கைகாட்டி வேலை இல்லை, வைத்தியசாலைகளுக்கு கைகாட்டி வேலை இல்லை, எங்களுடையவர்களுக்கு அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இல்லை, அப்படி எல்லாம் அவாண்டங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். ஏன், வைத்தியசாலைகளில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், வைத்திய டாக்டர்கள், வைத்தியர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டும் அங்கே நடைபெறுவது கிடையாது. அது அந்த இடத்துக்கு கையை நீட்டுவது தவறு. எங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது? அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது ஒரு காரணம், அதை பற்றிய பாராமுகம், அதாவது கேர்லெஸ். வந்துட்டு போகட்டுமே, அது வந்ததுக்கு பிறகு பார்ப்போமே. இதெல்லாம் யாரு சொன்னது? இது ஒரு தடுமல் காய்ச்சல் போன்ற ஒன்றுதானே. ஏன் பள்ளியை மூடி வச்சோடம்? ஏன் ஜனாசா வீட்டுக்கு போகலதா? மௌத்து தானே வர இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்படியான வார்த்தைகள் உங்களுடைய காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. யாராவது புத்தி சொன்னால் அதை நாளைக்கு பார்ப்போம். நோய் வரமுந்தி நோயை பத்தி பேசுவான, நோய் வந்ததுக்கு பிறகு பார்ப்போமே என்பது தான் எங்களுடைய சமூகத்துடைய பதிலா? என்பது தான் எங்களுடைய புத்திசாலித்தனமா? மிக அன்பாக சொல்லுகின்றேன், எங்களுடைய இறப்புக்கு ஒரு அடிப்படையான காரணம் கேர்லெஸ், கவன ஈனம். காய்ச்சல் வந்துட்டது, அடையாளங்கள் தென்படுகிறது, சிம்டம்ஸ் இருக்குது, வைத்தியசாலைக்கு போக விருப்பம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற பார்மசிக்கு போய், நானும் ஒரு படிச்சவன் தானே, எனக்கும் டாக்டர், எனக்கும் மருந்து தெரியும் என்று சொல்லி மருந்து வாங்கி குடித்தவர்களும் மண்ணறைக்கு போய்விட்டார்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். நோய் உடைய சிம்டம்ஸ் தென்படுகிறதா? நோயினுடைய அறிகுறிகள் விளங்குதா? வைத்தியசாலையை நாடுங்கள், தேவையான ட்ரீட்மெண்ட் ஆயத்தமாகுங்கள். உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்டபிள் வைத்தியசாலையில் நிச்சயமாக கிடைக்க மாட்டாது. நோயாளியாக நீங்க வைத்தியசாலைக்கு போனா அங்க ஒரு நோயாளியாகத்தான் உங்களை ட்ரீட் பண்ணுவார்கள். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், கவனஈனமாக யாரும் இருந்து விட வேண்டாம். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல்களை முற்று முழுதாக எடுத்து நடக்க முனையுங்கள். இரண்டாவது ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? எங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கமும் இந்த நோய்க்கு ஒரு அடிப்படையான காரணம்.
எங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசியுங்கள், என்னுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம் ஆரோக்கியமானது தானா? நான் ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறேனா? ஹலாலத்தான் சாப்பிடுறோம் நிச்சயமாக. நான் நண்பாக சொல்லுகின்றேன், ஹலாலுக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் ஹெல்தி ஆரோக்கியமான சாப்பாட்டுக்கும் கொடுக்கணும். ஹலால் ஹலால் சாப்பிடுங்க. நான் பல முறை இந்த மிம்பர்ல சொல்லி இருக்கிறேன், ஹலால் என்பது ப்ராடக்ட்ல மட்டுமல்ல, அதை வாங்குற பணமும் ஹலாலாக இருக்கணும். நீங்க ஹலாலான ஆட்டிறைச்ச வாங்குறீங்க, வட்டியால சம்பாதிச்ச பணத்தால. நீங்க ஹலாலான பீஃப் வாங்குறீங்க, லஞ்சம் எடுத்த பணத்தால. நீங்க ஒரு வலிமா கொடுக்க போறீங்க, அனந்தர சொத்துல செஞ்ச துரோகத்தால. ப்ராடக்டும் ஹலாலாக இருக்கணும், அதை நீங்க வாங்குறதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பணமும் ஹலாலாக இருக்கணும். இது ஒரு தனித்தலையங்கம். எப்படி ஹலால் முக்கியமோ இதே போல ஹெல்தியாகவும் இருக்கணும் சாப்பாடு. இன்றைக்கு எங்கட சாப்பாடு ஹெல்தியா? எங்கட சாப்பாடு ஹெல்தியா? இந்த நாட்டில் கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள் நாங்க வாழ்றோம். நான் முந்தி சொன்ன 3 சமூகம் இருக்குது, இவர்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ராவுக்கு இல்லை. இவங்களோட வலிமா, நிக்காகு, ஹோம் கமிங், என்ன சாப்பாடாக இருந்தாலும் எதுவுமே ராவேல இல்ல. அது பகலோட முடிஞ்சு என்ற இரவு நேரம் ஹெவி, ஒரு ஹெவியான சாப்பாடு சாப்பிடுறது இரவுல இல்ல. அது ஹெல்தி இல்ல. அது 10 மணிக்கு ராவைக்கு போய் தாட்டரிச்சி பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல தேவையான இனிப்பு பண்டங்களையும் அந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்க தூங்கினா எங்கட தூக்கம் எங்களுக்கு வருமா? எங்களுக்கு ஹெல்தியான தூக்கம் கிடைக்குமா? நாங்க தூங்கினோமா? மயக்கத்தில் இருந்தோமா? இது இஸ்லாம் பேசி இருக்குது, மார்க்கம் பேசின பாடம் இது. எங்கட சாப்பாடு ஹெல்தியாக அமையணும். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஹலால மட்டுமல்ல, ஹலாலன் தய்யிபா, ஹலாலன் தய்யிபா. ஹலாலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆரோக்கியமான சாப்பாட்டு பழக்க வழக்கம். முந்தின காலங்களில் பாருங்க பார்ப்போம், நாங்க எங்கட தாய்மார்கள், அல்லாஹ்வுக்கு அருள் செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, அவங்க சாப்பாடு சமைக்கும் பொழுது அந்த சாப்பாட்டுல சேர்த்தவைகள் எதையெல்லாம் சேர்த்தாங்க குர்ஆன் சொல்லி இருக்குது. வெங்காயத்தை பத்தியும் குர்ஆன் பேசி இருக்குது, ஒனியனை பத்தியும் குர்ஆன் பேசி இருக்குது. வெங்காயம், வெள்ளப்பூட பத்தியும் குர்ஆன் பேசி இருக்குது. ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துடைய தாவரங்கள்ல வெள்ளப்பூடு, வெங்காயம், பருப்பு, இவைகளை பற்றி எல்லாம் குர்ஆன் கதைத்திருக்கிறது. எங்கட தாய்மார்கள் சாப்பாடு சமைக்கும் பொழுது அது வெறுமனே மீட்ஸ், சிக்கன், இறைச்சி, கோழி அது மட்டும் செய்ய இல்ல, அதுல சேர்த்ததெல்லாம் மருந்து, ஹெல்த்துக்கு தேவையானவைகள். அதுல சேர்த்தாங்க கராம்பு, அதுல சேர்த்தாங்க சாதிக்காவினுடைய அந்த மத்திரி, அதுக்கு மேல ஏலக்காய், அதுக்கு மேல கருவப்பட்டை, அதுக்கு மேல சீரகம், அதுக்கு மேல உளுவரிசி, அதுக்கு மேல 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 சேர்த்துக்கொண்டே போனாங்க. ஏனென்றா இந்த மீட்ஸ்லையும் இந்த இறைச்சியிலையும் இந்த கோழியிலையும் இருக்கிற கொழுப்ப, இருக்கிற அந்த உடலுக்கு பொருத்தமில்லாதவைகளை கரைத்து விடக்கூடிய, அதற்கு எதிராக வேலை செய்யக்கூடிய இவைகளை எல்லாம் அந்த கரையில சேர்த்துத்தான் கறி சமைச்சாங்க. இன்றைக்கு நாங்க சாப்பிட்டு 2-3 தான். ஒன்று சோச ஊத்துவோம், அதுக்கு மேல மயோனிஸ போடுவோம், அதுக்கு மேல அஜினோமோட்டோ போட்ட சாப்பாடு ருசியா இருக்கும். என்னோட சாப்பாடு இதுதான். நீங்க அவேர்னஸுக்கு சொல்றேன், நன் முஸ்லிம்ஸ் உடைய சாப்பாட்டை இன்றைக்கு உங்களுக்கு பார்க்கணும், அவங்களோட சாப்பாடு எப்படின்னு சொல்லி. மிக அன்பாக சொல்லுகின்றேன், மற்றவங்களுக்கு கை நீட்டி வேலை இல்ல, எங்களை நாங்க பார்க்கணும். எங்களோட சாப்பாடு ஹெல்தியா, எங்களோட சாப்பாடு ஆரோக்கியமானதா,
எங்கட சாப்பாடு அது ஒரு எப்படிப்பட்ட டிஷ், எப்படிப்பட்ட சாப்பாடு, எத்தனை நாளுடைய சிக்கன் எங்கட ஃப்ரிட்ஜில் இருக்குது. நான் இதேன் பேசுறேன் என்றா, எங்கட இறப்பு வீதம் அதிகமாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். எங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாட்டு பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. இன்னும் ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாட்டில் இது ஒரு ஆய்வு, இது ஒரு ஸ்டடி, யாருக்கும் தேவை என்றா பார்த்துக்கொள்வோம். மேலும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள், இந்துக்கள், அவர்கள் நோயாளிகளுடைய விகிதாசாரம் 20%. 100 தமிழ் சகோதரர் நீங்க ஒன்று சேர்த்தால் அதுல 20 பேர் நோயாளியாக இருப்பாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள் 100 பேரை நீங்க ஒன்று சேர்த்தால் 22 பேர் நோயாளியாக இருப்பாங்க. 22 people. 100 முஸ்லீம்களை ஒன்று சேர்த்தா 45 பேர் நோயாளி. இது ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டடி, இது ஒரு ரிசர்ச் பேப்பர். இது அதுல இன்னும் ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிக அன்பா சொல்றேன், நோய் வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் என்று யாரும் நிக்கவானம். ஏண்டா வாழ்க்கையில பணத்தை இழந்தா சம்பாரிச்சு கொள்ளும். உங்களோட பணம் லொஸ்டா விட்டது, அதை மறுவ உங்களுக்கு சம்பாரிச்சு கொள்ளும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கடை பத்தி சாம்பலா விட்டது, அதுக்கு பிறகுதான் பிக்கப் ஆனாங்க. படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க இல்லைண்டா பிரச்சனை இல்லை. பாராளுமன்றத்துக்கு போய் சீட்ல போய் மெம்பராக உட்கார்ந்ததுக்கு பிறகும் ஓ லெவல் செய்ய பிரச்சனை இல்லை. அவசரப்படவான சில விஷயங்கள் வாழ்க்கையில மிஸ் ஆனா அதை ரிவர்ஸ்ல பேத்து எடுத்துக்கொள்ளேலும், ரிவர்ஸ்ல பேத்து வாங்கிக் கொள்ளேலும் எடுத்துக்கொள்ளேலும். ஆனா வாழ்க்கையில முக்கியமான 2 விடயம் இருக்குது. அதை நீங்க இழந்துட்டா அதை ரிவர்ஸ்ல பேத்து மறுவெடுக்கலாம், அதை ரிவர்ஸ்ல வைத்து மறுவ சம்பாதிக்கல உங்களுக்கு. அதுல ஒன்று தான் உங்களுடைய ஹெல்த். அதுல ஒன்று உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய கண், உங்களுடைய காது, உங்களுடைய டயபெட்டிக், உங்களுடைய பிளட் பிரஷர். இதை இழந்துட்டீங்களோ மறுவா இதை திருப்பி எடுக்கலா, அதுல தான் மௌத்தும் வரும். அப்படியே தான் மௌத்தாகணும். மிக அன்பா சொல்றேன், மிக அடக்கமா சொல்றேன். வாழ்க்கையில ஹெல்த் இழந்தீங்களோ மறுவாத ரிகவர் பண்ணலாது. இன்னும் ஒரு ஸ்டடி சொல்லுது, ஒரு குடும்பத்தில் ஒரு உம்மா ஒரு வாப்ப நோயாளியான என்ன நடக்கும்? ஒரு ஸ்மார்ட்டான 45 வயசு வாப்பா, ஒரு 40 வயசு உம்மா நோயாளியாக மாறிவிட்டால் என்ன நடக்கும்? முதல்ல நடக்கிற என்ன தெரியுமா? அந்த வீட்டுள்ளுக்கு பிள்ளைகளுடைய ஸ்டடி அப்படி இல்ல போய்த்திடும். அந்த பிள்ளைகளுக்கு படிக்கலாம், ஏன்னா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உம்மா நோயாளி, வீட்டில் 3 முறை டயாலிசிஸ் செய்யணும். வாப்ப ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், இன்சுலின் அடிக்கணும். புள்ள இதைத்தான் பார்க்குது. மாப்பட ட்ரீட்மெண்ட்டையும் உம்மட கஷ்டத்தையும் தான் புள்ள பார்க்குது. அந்த புள்ளைக்கு ஓ லெவல் எக்ஸாம் வருகுது, ஏ லெவல் வருகுது. அதுல புள்ளைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணேலாது. ஏண்ட அந்த வீட்டுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது. ஏண்ட நோய் என்னோட நிக்காது. அதனுடைய சைட் எஃபெக்ட் வந்துட்டு முதலாவது என்ற பிள்ளையினுடைய எஜுகேஷனை தாக்கும். எத்தனையோ ஹிஸ்டரி அப்படி, எத்தனையோ ஹிஸ்டரி. உம்மா இருக்கும் வரைக்கும் பிள்ளைகள் நல்லா படிச்சாங்க. உம்மா நோயாளி ஆகிட்டா அப்படியே பிள்ளைகளுடைய ரிசல்ட் அப்படியே கீழே போயிட்டது. வாழ்க்கையில நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஹெல்த்தை யாரும் அற்பமா பார்க்கவானும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் சுபகுடைய தொழுகையில நாங்க துவா கேட்கிறோம். வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். 5 துவா கேட்போம். 5 துவா. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். ஹிதாயத்துக்கு பிறகு
நேருவழி என்ற ஹிதாயத்துக்கு பிறகு இரண்டாவது கேட்கிற துவா என்ன தெரியுமா? ஆவியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கி விடுது. யாரும் தவறாக புரியவானம், யாரும் தவறாக புரியவானம். உண்மையை சொல்கின்றேன். 10 வருட காலத்துக்கு முன்னால பள்ளி வாசல்கள்ல புத்துவத்தில் உட்கார்ந்து தொழுகிற பழக்கம் இருக்க இல்லை. பள்ளி வாசல்ல புத்துவத்தில் சியாஸ் உட்கார்ந்தல்ல, யாரு சரி கீழே உட்கார்ந்து தொழுதாலும் அதையும் குறையாகத்தான் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு பயமாக இருக்குது, புத்துவத்தில் உட்கார்ந்து தொழக்கூடிய மக்கள் தான் பள்ளியில் அதிகமாகிடுவார்களோ தெரியாது. அதுக்கு காரணம் யூத் பள்ளிக்கு வாரதில்லை, யூத்துக்கு பள்ளியோட சம்பந்தம் இல்லை, அவங்க far away. அதுக்கு வேற காரணம். இந்த யூத் பேசுற லாங்குவேஜ் பள்ளியினுடைய இமாமுக்கு பேசலாம், யூத்துடைய பிஹேவியர் இமாமுக்கு தெரியா. அது அடுத்த கரப்ஷன். மிக அன்பா சொல்றேன், இது யாரையும் குறை சொல்றதல்ல, இது எங்கட ஹெல்த் நாங்க பாதுகாத்துக்கோங்க. இல்லாட்டி நாங்க சம்பாதிச்ச பணம் ஹாஸ்பிட்டலுக்கு பில்லாக கட்டப்படும். எத்தனை 100 ஃபைல் ஒரு கிழமையில சர்க்குலேட் ஆகுது, கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் லீவருக்கும் என்று சொல்லி எத்தனை 100 ஃபைல் சர்க்குலேட் ஆகுது சோசியல் மீடியாவில். மிக அன்பா சொல்றேன், ஹெல்த்தை பாதுகாத்துக்கோங்க. எக்ஸசைஸ், தேக பயிற்சி, இந்த பாடி வேலை செய்யணும், இந்த பாடி எக்ஸசைஸ் செய்யணும், இந்த பாடி ஓடணும், இந்த பாடி நடக்கணும், இந்த பாடி ஸ்வீப் பண்ணணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆச்சரியம், எனக்கு இந்த ஹதீஸை பார்த்தோன்னே ஆச்சரியம். மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அங்க கடலும் இல்ல, அங்க நதி ரிவரும் இல்ல, அங்க லேக்கும் இல்ல, அங்க ஒன்றும் இல்ல, அது ஒரு பாலைவனம். பாலைவனத்தில் இருக்கக்கூடிய உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லிமு அவுலாதக்குமுஸ் சிபாஹா, உங்களோட குழந்தைகளுக்கு ஸ்விம் படிச்சு கொடுங்கன்னு சொல்லி, நீச்சல் படிச்சு கொடுங்க. ஏன்? அது உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லம், ஹெல்த்துக்கு நல்லம். நீங்க பள்ளிக்கு நடந்து வாங்கோ, வனத்துபு ஆசாரஹும், நீங்க பள்ளிக்கு வரக்கூடிய எட்டுக்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், கடைசியாக இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எங்கட ஜனாசாக்கள் கூடுவதற்கு இன்னும் ஒரு காரணம், அதிகமானவர்கள் முறையில வாழ்றாங்க, அதிகமானவர்களுக்கு மனக்கவலைகள், அதிகமானவர்கள் ப்ராப்ளத்தோடு வாழ்றாங்க. வியாபாரத்தில் லாஸ்ட், கடன் தலைக்கு மேல, கொடுக்கிறதுக்கு காசு இல்ல, மகள் டிவோர்ஸ், செஞ்ச பிசினஸ் கீழே, தலையை தூக்கி கொள்ளேலா, அந்த டிப்ரெஷன், அந்த கவலை, அந்த ஸ்ட்ரெஸ், இதுல தான் அப்படியே வாழ்க்கை கழிஞ்சு அதிலே மௌத்தாகிடுறாங்க. ஒரு ஜனாசாவுடைய வரலாறை சொல்லி முடிக்கிறேன். இந்த கோவிட்ல ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, அவருடைய வீட்டை குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. 21 நாளைக்கு யாருக்கும் அந்த வீட்டுக்குள்ள புகையலா வரையலா, அந்த வீடு குவாரண்டைன். ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. அது அரசாங்கத்தால ஜனாசாவை ஓட்டமாவடிக்கு அனுப்பி அடக்கிட்டாங்க. குவாரண்டைன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஜனாசாவுடைய மகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பப்ளிக்கா கொடுக்க இல்ல, எங்கள்கிட்ட சொல்றாரு, ஏதோ அல்லாஹ் செஞ்ச பெரிய கிருப, வாப்பா இப்படி மௌத்தானது, எங்களை இப்படி குவாரண்டைன் சென்டர்ல போட்டது. ஏன்னு கேட்டேன், இல்லட்டி கடனாளிகள் ஜனாசா வடக்கு ஒட்டிக்க மாட்டாங்க, எங்கட வீட்டுக்கு கடனாளிகள் வந்து எங்களை வால் ஒட்டிக்க மாட்டாங்க. நாங்க கடனாளிகளுக்கு எப்படி வகை சொல்றது, எங்கட வாப்பட ஜனாசா எப்படி அடக்கிறது? எனவே ஏதோ எங்கட வாப்பட ஜனாசா அடக்கிறதுக்கும் வழியாகிட்டது. 21 நாளைக்கு பிறகு நாங்க வெளியே வந்தோம், கதை பழைய கதையாக மாறிட்டது. சுப்ஹானல்லாஹ்.
மிக அன்பாக சொல்றேன், இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரிய தூக்கி தள்ள போட்டுக்கொள்ள வானம். நாளைக்குள்ள ப்ராப்ளத்துக்காக வேண்டி இன்றைக்குள்ள சந்தோஷத்தை இலக்கவானம் யாரும். எங்களுடைய சமூகத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அன்வாண்டட் worry, பிரச்சனைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வீடுகள்ல நிக்காக முடிச்ச இல்லைன்ற பிரச்சனை, சில வீட்டுல நிக்காக முடிச்சு கொடுத்துட்டோம் மகளுக்கு டிவோர்ஸ் என்ற பிரச்சனை, சில வீட்டுல சுப்ஹானல்லாஹ் இன்னொரு பிரச்சனைகள். இந்த பிரச்சனையுடைய வாழேலா, தூக்கம் வராது, அது வேற வகையான சைடு நோய்கள் உருவாக்கும். இவைகளை நாங்கள் படிச்சிருக்கின்றோம். எனவே வாழ்க்கையில ஆரோக்கியமான வாழ்வை நானும் நீங்களும் இழந்து விட்டால் மறுவ திருப்பி எடுக்க முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன். எனவே இந்த பாடத்தை படிங்கோ. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி தள்ள போட்டுக் கொள்றது, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம், எல்லாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பிரகாரம். நாங்க எதையுமே அளவுக்கு மிச்சம் தலையில போட்டு நாங்க நோயாளியாக தேவையில்லை. தேவையான எக்ஸசைஸ் வாழ்க்கையில செய்யும். ஹலாலான சாப்பாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆரோக்கியமான சாப்பாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்வை தந்தருள வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய் இல்லாத வாழ்க்கையை தந்து நம் அனைவரையும் இந்த பூமிக்கு மேல் நீண்ட காலம் வாழ்ந்து நல்லவைகளை சம்பாதித்துக் கொண்டு வாழ்க்கையை மனமாக்கிக் கொண்டது போன்று மௌத்தையும் மனமாக்கிக் கொண்டு உலகுக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ், எங்களை விட்டும் யாரெல்லாம் பிரிந்து விட்டார்களோ, வஃபாத்தாகி விட்டார்களோ, இறையடி சேர்ந்து விட்டார்களோ, அவர்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக. வாலிபர்கள் யா அல்லாஹ், சின்ன பிள்ளைகள் யா அல்லாஹ், பெண்கள் யா அல்லாஹ், இன்னொரு அண்ண சகோதரர்களை நல்லடக்கம் செய்து விட்டோம் யா அல்லாஹ், அனைவருடைய கபறுகளையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக. அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக. எங்களுடைய வாழ்நாளை பாதுகாத்திடுவாயாக. உன்னைக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் உன்னை சந்திக்க துணை புரிவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.